ஆன்லைன்ல நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூபிஐ ஆப்ஸ் மூலியமாக தான் வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். போன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் மூலியமாக தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ இந்த யூபிஐ பாத்தீங்கன்னா வந்து என்சிபிஐ பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யூபிஐல ஒரு நாள்ல வந்து 1 lakh வரைக்கும் தான் வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா லிமிட். பட் இனிமேட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 lakh வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 1 டேல வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா உங்களால வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. எஜுகேஷன் சம்பந்தமாக நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப 5 lakh வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரிலேட்டடா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப உங்களால வந்து 5 lakh வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். மத்தபடி மத்த இடங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி 1 lakh வரைக்கும் தான் உங்களால வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். பட் இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே வந்து 5 lakh வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஐ பேஸ்டு ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டா நம்ம வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணும் அவசியமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஏடிஎம்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணம் வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு சிஸ்டமும் பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்து வர போறாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஐல பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்க. இப்பதான் வந்து அந்த நபருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நியூவா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அவருக்கு 2000 ரூபாய்க்கு மேல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் அவருக்கு வந்து சென்ட் ஆகிறது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து ஆகும். இந்த 4 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி திருப்பி உங்களுக்கு ரிவர்ஸ் பண்றதா இருந்தாலுமே ரிவர்ஸ் வந்து பண்ணிக்க முடியுமா. சோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கேம் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்குது. சோ அதுல இருந்து எல்லாருமே வந்து கரெக்டா இருக்கணும், யாரும் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஐ பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. நம்ம நிறைய ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து யூபிஐ ஐடி எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வந்து வச்சிருக்கோம். அப்படி வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து 1 year கம்ப்ளீட்டா அதை வந்து யூஸ் பண்ணாம வந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த யூபிஐ அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா வந்து பர்மனண்டா பாத்தீங்கன்னா வந்து யூபிஐ தரப்புல இருந்து டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஆக்டிவ் வந்து பண்ணிடுவாங்களாம். சோ அதனால நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூபிஐ அக்கௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 1 yearல 1 time வச்சு நீங்க வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் அப்படியே வந்து இருக்கும். நீங்க யூஸ் பண்ணாம அப்படியே வந்து 1 year ஃபுல்லா அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்டா பார்த்தோம்னா யூபிஐல பாத்தீங்கன்னா வந்து சார்ஜஸ் எல்லாமே வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது வேலட்லாம் இருக்கும்ல, அந்த வேலட்ல பாத்தீங்கன்னா வந்து 2000 ரூபாய்க்கு மேல நம்ம வந்து அமௌண்ட் வந்து வச்சிருந்தோம்னா 1.1% பாத்தீங்கன்னா வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஐல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம்ல, அதுக்கெல்லாம் வந்து கிடையாது. வேலட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதுல நம்ம அமௌண்ட் வந்து வச்சிருக்கிறப்பதான் இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ இந்த வீடியோல யூபிஐல வந்துட்டு இந்த அப்டேட் பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.